அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சோகமான வீடியோட உங்களோட இணைகிறேன். அதாவது இப்போ லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு டாக்டர் கதைச்சு வெளிவிட்டிருக்கிறார். அந்த ஆடியோவில் கேட்கல அவற்ற குரல் நடுக்கமான குரலில் கதைச்சிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இறந்து ஒரு நாள் ஆகிட்டு அதில் அறிவிச்சிருக்கிறார். தாங்கள் அதாவது டாக்டர்மார் எல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட சிறை கைதிகளாக தங்களை வச்சிருக்கிற மாதிரியும் தங்களை வெளியில் போக விடுறேன்ற மாதிரியும் இப்போதைக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவன் பொடி பழுதாகாமல் இருக்கிறதுக்காக ஊசி போட்டு கொண்டிருக்கிறான். அந்த ஊசியால் அவன் பொடி இன்னும் பத்திரமாக இருக்கின்ற மாதிரியும் தகவலை சொல்லியிருக்கிறேன். இந்த ஆடியோ எந்த நோக்கத்தோட வெளியில் வந்ததுன்னு விளங்கல. ஆனால் ஒன்று மட்டும் விளங்குது. ஏன் இன்னும் அந்த வாட்ஸ்அப்பில் இருந்து வந்த ஆடியோ யார் அதை செய்தது, இது யார் இந்த ஆடியோ வெளிவிட்டது, அல்லாட்டி யார் திட்டமிட்டு ஒரு வதந்தியோ என்றதை இன்னும் ஏன் தமிழ்நாட்டு போலீஸ் பிடிக்கலை என்றதான் விளங்கல. இந்த ஆடியோவில் கூறின டாக்டர் தனது பேரை குறிப்பிடல. ஆனால் அவர் சொன்னதை பார்க்கல செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே கோமா ஸ்டைப்பில் இருந்த மாதிரியும் கடைசி 3 நாளாக கோமாவில் இருந்த மாதிரியும் இப்போ ஒரு நாளுக்கு முன்னே தான் இறந்த மாதிரியும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அந்த டாக்டர் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கல. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் கதைச்சு கேட்குறது அதாவது தெளிவாக விளங்குது. எங்கேயோ மக்கள் அதாவது நெருக்கடியான இடத்துல இன்னொரு கதைச்சிருக்காருன்றது விளங்குது. அது அப்போலோ ஹாஸ்பிட்டலாம் இருக்கலாம். அடுத்தது அவர் ஏன் இப்படி ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பணும், அதில் அவருக்கு என்ன லாபம் என்றும் எங்களுக்கு விளங்கல. என்னதான் பார்த்தாலும் திருப்பி வதந்திகளோ அல்ல உண்மைகளோ வந்து கொண்டு இருக்குது. இதில் எது உண்மை அது வதந்தி என்று தெரியாமல் கிடக்குது. இதற்கெல்லாம் விரைவில் விடை கிடைக்கும். எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் புதிய நியூஸில் வந்தால் உடனுக்குடன் தர காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.